இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில், உங்கள் வீடு தேடி வருவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, நேரத்திற்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய தினத்திலும் கூட ஆண்டவரோடு கூட எப்படி 1 மணி நேரம் நம்மால் செலவு செய்ய முடியும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னோம். இதற்கு ஆதாரமாக ஆண்டவரே நமக்கு ஒரு மாதிரியை வைத்து கொண்டு போயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், அதே நேரத்தில் எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லி ஒரு ஃபார்மெட் ஆண்டவர் வைத்திருக்கதா நம்ம பார்க்கிறோம். இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதை தான் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி அல்ல. ஜெபிக்காமல் இருப்பதற்கு இந்த காரியங்களை கடைபிடித்து ஜெபத்தில் மேலும் மேலும் வளர்ச்சி கொண்டே போகலாம். இதுதான் கிறிஸ்தவத்திற்கான ஒரு அடித்தளம். வேதத்தில் சொல்லுகிறது, நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அதே போல மாயக்காரரை போல நீங்கள் ஜெபிக்காதீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி வேதத்தில் வசனம் இருக்கிறது. வீண் வார்த்தைகள் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும், இது வேணும் என்று சொல்லி நமக்காக மாத்திரம் நாம் ஜெபிப்பது, அதுதான் வீண் வார்த்தைகள் என்று சொல்லி கர்த்தர் இதில் சொல்கிறார். ஆனால் ஒரு ஃபார்மெட், ஒரு கட்டளை, ஒரு விதி ஜெபத்திற்கென்று இருக்கிறது. அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான பரமண்டல ஜெபம். இன்னைக்கு இந்த பரமண்டல ஜெபத்தை நிறைய பேர் மனப்பாடம் செய்து ஒப்பிப்பதில் மாத்திரம்தான் கவனம் செலுத்துகிறார்கள். நிறைய பேருடைய சிந்தனை அதில் மாத்திரம்தான் இருக்கிறதே தவிர அந்த பரமண்டல ஜெபத்தை உள்வாங்கி அதை சொல்வதில்லை. அநேகம் திருச்சபைகளில் இந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தருவதில்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அந்த சின்ன ஜெபத்தை மாத்திரம் சொல்லிட்டு போயிடுறாங்க. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான இந்த பரமண்டல ஜெபத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை உள்வாங்காமல் அநேகர் ஒப்புவிக்கிறார்கள். அதை உள்வாங்காமல் அநேகர் சொல்வதே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு ஒருவேளை நாம் இருப்போமானால் சற்று நம்மை நிதானித்து பார்ப்போம். இந்த வாரத்தில் பரமண்டல ஜெபத்தை வைத்து எப்படி நாம் 1 மணி நேரம் ஜெபிப்பது? என்னங்க சொல்றீங்க, 2 நிமிஷத்தில் அந்த ஜெபம் முடிஞ்சிடும், அதை வச்சுட்டு எப்படி 1 மணி நேரம் ஜெபிப்பது? இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 நிமிஷத்தில் முடியக்கூடிய ஜெபத்தை 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எந்த விதமான கவலைகள், எந்த காரியங்களை நம்மை தொந்தரவு செய்யாதபடிக்கு முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிப்பதற்கான காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த பரமண்டல ஜெபம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த ஜெபம் இப்படியாக தொடங்குகிறது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது நாம் ஜெபிக்கும் போது, எப்போது ஜெபம் செய்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜெப விண்ணப்பம், ஒரு கடிதத்தை, நம்ம ஜெப கடிதத்தை பிதாவுக்கு நம்ம எழுத வேண்டும். நாம் எழுதுகிறவர், நாம் எழுத போகிறவர். யாருக்கு எழுத போகிறோம் என்று சொன்னால் பிதாவுக்கு. நம்முடைய ஜெபம் தொடங்கும் போது பிதாவை நோக்கி தான் ஜெபிக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியா வைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எப்போ ஜெபம் செய்தாலும், எனவே கண்மலை மீட்பெருமாய் இருக்கிற கர்த்தரே, பிதாவுக்கு மாத்திரம்தான் நம்முடைய விண்ணப்பத்தை நாம் வைக்க வேண்டும். ஆனால் யார் வழியாக வைக்க வேண்டும்? அதை தான் முடிவில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, என் நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்கிறத ஆதார வசனத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஜெபத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபத்தில் பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே முக்கியம்தான். ஜெபிக்க தொடங்கும் போது பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை பிதாவினிடத்தில் கொண்டு சேர்க்கிறவர்கள் யார்? அவர்கள்தான் தூதர்கள். ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறதான தூதர்கள் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்கிறார்கள். நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். இதுதான் நாம் ஜெபிக்கும் போது நடக்கிறதான ஒரு காரியம். அப்போ முதலாவது நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், ஒரு 1 மணி நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நான் செலவு செய்வேன் என்று சொல்லி அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் அங்கே மட்டும்தான் இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் முடிவு செய்து வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த முதல் 10 நிமிடத்தில், 1 மணி நேரத்தில் 6 பகுதியை நம்ம பிரிக்கலாம். முதல் 10 நிமிடத்தில் பரமண்டல ஜெபம் சொல்லுகிறது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது துதி,
பிதாவுக்கு நாம் துதி செலுத்த வேண்டும். பரிசுத்தமாகிய துதி. என்னுடைய நாமம் என் மூலமாக பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் என்னில் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் நான் இருக்கிற இடத்தில் பரிசுத்தப்படுவதாக. அப்போ ஃபர்ஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் க்ளோரிஃபையிங் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் துதிகளை ஏறெடுப்பது. ஒரு 10 நிமிடம் துதிக்கும் நிறைய பேருக்கு நன்றி செலுத்துதலுக்கும் வித்தியாசம் அறியாமல் இருக்கிறார்கள். நன்றி செலுத்துதல் என்பது கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். துதி என்பது அவருடைய நாமங்களை சொல்லி துதிப்பது. வேதாகமத்தில் கர்த்தருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, அவர் சமாதான கர்த்தர், சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், அல்பா ஒமேகானவர், பரிசுத்தாவியானவர், சேனைகளின் கர்த்தர், இப்படியாக அநேக நாமங்கள் பிதாவுக்கு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த நாமங்களை சொல்லி பிதாவை துதிக்க வேண்டும். இதில் ஒரு சில பாடல்களை கூட அப்படியே துதித்து கொண்டு துதி நிலைமையில இருக்கும்போது நம்ம பாடலாம். இப்பதான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம துதிக்க 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 நம்முடைய இடம் முழுவதும் ஆவியானவரால் நிரப்பப்படும். அப்ப நம்ம இங்கதான் ஜெபிப்போம். ஆனா ஜெபிக்கிற இடம் பரலோகத்திலிருந்து நம்ம ஜெபிக்கிறது போல ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த முதல் 10 நிமிடத்திற்குள்ளாக நம்ம பரலோகத்திற்கு சென்று விடுகிறோம். ஆண்டவருடைய தூதர்களோடு கூட கர்த்தரை துதிக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள். முதல் 10 நிமிடம் துதி. அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய துதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லி வர வேண்டும். முதல் 10 நிமிடம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை துதி நிமித்தமாக நாம் இன்னும் பரிசுத்தமாக்குகிறோம். நம்முடைய துதி நிமித்தமாக இன்னும் அலங்கரிக்கிறோம். நம்முடைய துதி நிமித்தமாக ஆண்டவரிடத்துல இன்னும் கிட்டி சேர்க்கிறோம். அப்போ துதித்து கொண்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கணும். அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு சில பாடல்களை கூட கர்த்தருடைய சமூகத்திலே பாடலாம். அப்போ இங்க இருக்கிற நாம் பரலோகத்தின் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க துதிக்க ஆரம்பிச்சு பாருங்களேன், நேரம் போறதே தெரியாது. 10 நிமிஷம் நான் சொல்லியிருக்கிறேன், 10 நிமிஷம் தாண்டி கூட நீங்க துதித்து கொண்டிருப்பீர்கள். அப்போ முதல் 1 மணி நேர ஜபத்தில் முதல் 10 நிமிடம் துதிக்காக செலுத்த வேண்டும். இன்னைக்கு இந்த ஒரு ஹிம்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. தொடர்ந்து வருகிறதான ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் கேளுங்கள். 1 மணி நேரம் ஜபிக்கிற ஜப வீரர்களாய், ஜப வீராங்கனைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆண்டவருக்காக எழும்புகிற எழுப்புதலின் சந்ததியாய் நாம் எழும்பி நிற்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஏசப்பா, உம்மிடத்திலே ஜெபிப்பதற்கு கர்த்தாவே முதல் 10 நிமிடத்தை நாங்கள் துதியில செலவழிக்கணும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய நாவிலும் துதியின் சத்தம் எழும்பட்டும் ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொருடைய நாவுகளை நீர் தொடுங்கப்பா ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரே அவர்கள் திரும்பி பார்க்கும்படியா ஆண்டவரே, மனதார நன்றி செலுத்தும்படியா அவர்களுக்கு நீர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவர் இறங்கி பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொரு பரலோகத்தின் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.